Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Radiant Cash Management Services IPO டிசம்பர் 27ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. இந்த IPOல நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் டே அன்னைக்கு 2:30 PM வரைக்கும் பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 0.09 டைம்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. இத்தனைக்கு இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வெறும் 387.94 கோடி தான். அதில் 35% ரீட்டைல் ரிசர்வேஷன்னா அரௌண்ட் 136 crores தான் வந்து ரீட்டைல் இருக்குது. இந்த 136 crore பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகலை இப்போ வரைக்கும். செகண்ட் டே 2:30 PM வரைக்கும் ஓவராலாக பார்த்தோன்னா 0.06 டைம்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரொம்ப கம்மியானதான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சில ப்ரோக்கர்ஸ் அப்ளை பண்ணலானும் மே அப்ளை அப்படின்னும் அவாய்ட் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடு ரிவ்யூ தான் கொடுத்துருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ₹3 ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸ் ₹99. என்னுடைய ஃபைனல் டெசிஷனாக நான் ஐபிஓ ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 53.21% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கடனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க்ஸுக்கு, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைஸ்டு ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் கம்பெனிஸ்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐஎஸ் லிமிடெட், சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட். ஸோ இவர்களுடைய வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட்டோட வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 26 PE மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ லிஸ்டடு பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்கானமியில் கரன்சியோட சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஃப்யூச்சரில் கரன்சியோட யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி க்ரோத் அப்படின்றது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் எப்படின்றது தெரியலை. ஸோ ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதா இல்லை. ஷார்ட் டேர்ம் பேராமீட்டர்ஸும் ஓகேவா இல்லை, லாங் டேர்ம் பேராமீட்டர்ஸும் சில பேராமீட்டர்ஸ் ஓகேவா இல்லை அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுற ஐடியா இல்லை. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா, அண்ட் எத்தனை லாட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.